என்ன பேசி வைக்க சார் கதைக்கிறது வளங்களை பேசுறது விளங்குது இல்லையா? என்ன சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுதா? சவுண்ட் கொஞ்சமா கேக்குதா? என்ன பிரச்சனை? சவுண்ட் கொஞ்சமா கேக்கு. உங்களோட சவுண்டை கூட்டுங்க. அதான் குறைக்கட்டுங்க. எங்களுக்கு நீங்க பேசுறது கேக்குது. ஓகே, இந்த சவுண்ட் ஓகே, நல்லா அழகா கேக்குது. வந்துக்கியா ஸ்கிரீன்? ஆன் லாஸ்டா என்ன பார்த்தோம்? லாஸ்டா என்ன தலைப்பு பார்த்திக்கிறோம்? குயிக் ஆன்சர் பண்ணணும். அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு பார்க்குறேன். ஆ, நீட்டுதல் வெரி குட். நீட்டுதலுக்கு அரபிக்கில் என்ன சொல்ற? மத்து மத்துடா எத்தனை வகை? மத்து 16 எத்தனை வகை மத்து? மத்து எத்தனை 16 வகை ஆகி மத்து. நல்ல விஷயம், அப்படிதான் ஆகியும். இல்ல 2 ரெண்டு எதெல்லாம்? எழுத்துக்கள் அடையாளங்கள். எழுத்துக்கள் சொல்லுங்க குயிக்கா. டக்குன்னு சொல்லணும், ஃபாஸ்டா சொல்லணும் குயிக்கா. அலிஃப் சுக்குன் வெச்சையா சுக்குன் வெச்சவா. வெரி குட். அடையாளங்கள்? பத்தக மத்து கஸ்ரு மத்து லம்மு மத்து. வெரி குட். எத்தனை அளவு நீட்டுறது எல்லாத்தையும்? 2 அளவு. மத்துட அடையாளம் வந்துச்சுண்டா? 3 செகண்ட். வெரி குட், வெரி குட். இந்த நஸ்தாயின்டா என்னத்தை பத்தி பார்த்தோமா? இந்த வட்டத்தை பத்தி பேசினமா பார்த்தோமா? ஆம் என்ன செய்யணும்? எத்தனை நாள் நீட்டணும்? இந்த ஐனை எத்தனை அளவுக்கு நீட்டணும்? எத்தனை செகண்ட் நீட்டணும்? இல்லாட்டி 3 செகண்ட். ஏன் 3 செகண்ட் நீட்டணும்? சுக்குன் செய்யப்பட்ட கடைசி எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட. பக்கத்துல அருமான ராயுதா கூட சொல்லித்தாரே. என்ன யார் பக்கத்துல எப்படி சொல்லித்தாரு? அருமான் சகுரா ராய் சகுரா? அல்மன் அதுதான் நான் பார்த்தேன். அவருக்கே முதல்ல அவருக்கு பார்க்க அவரை பார்க்க இயலாது. நிறைய பேர்லாம் விடுறாரு, மட்டும் சொல்லித்தாரு. ஏன்னா நீங்க விட சொல்லணும். அவர் சொல்லி சரி வராது, நீங்க விட சொல்லணும். அவர் சொல்லி சரி வராது. வைத்தாரா? நல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க. நஸ்தாயின்ல எத்தனை அளவுக்கு நீட்டலாம்? படிச்சீங்க நஸ்தாயின்? நஸ்தாயினை பத்தி படிச்சீங்களா இல்லையா? படிச்சேன். நஸ்தாயின்ல எத்தனை அளவுக்கு நீட்டணும்? 2 அல்லது 3. மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா? இப்ப சொல்லி தந்தை அத்தனை சொல்லிட்டேன். இப்ப சரியா சொன்னீங்க. 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும், அப்படியா? ஏன் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும்? கடைசி எழுத்து சுக்குன் செய்யப்பட்டு நிறுத்துவதாலும் கடைசி எழுத்து சுக்குன் செய்யப்பட்டு நிறுத்துவதாலும். கடைசி எழுத்துக்கு சுக்குன் செஞ்சு நிறுத்துறீங்க. வெரி குட். வேற என்ன காரணம்? மத்துடைய எழுத்து யா எங்க வந்திக்குது? அது வந்திக்கிற இடத்துல சொல்லணும். மத்துடைய எழுத்து யா வந்திக்குது. எந்த இடத்துல வந்திக்குது? நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாடுறதுக்கு மத்துடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்து எதுக்கு முன்னுக்கு வந்திக்குது? அதை சொல்லணுமே. நீங்க சொல்லுவா விடுறீங்களே. சொல்ற ஆன்சர் சரி. இறுதி எழுத்து சுக்கூன் வருது. இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க என்கிற ஆன்சர் சரி.
மத்துடைய எழுத்து யா வந்திக்குது என்கிற ஆன்சர் சரி. மத்துடைய எழுத்து யா எந்த இடத்துல வந்திக்கு? நூனுக்கு முன்னுக்கு. கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு. கடைசியா நிப்பாற்ற எழுத்துக்கு முன்னுக்கு அதை சொல்லணும். இது ரெண்டு தான் ரீசன். என்னெல்லாம் ரீசன் சொல்லுங்க பாபு சரியா, காரணத்தை சொல்லுங்க பாபும் சரியா. இவ திருப்பி கடைசி கடைசி வசனத்தின் இறுதியில் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வருவதாலும் மத்துடைய எழுத்து யா சுக்கூன் செய்யப்பட்டு வருவதாலும் சரி. மத்துடைய யா சுக்கூன் செய்யப்பட்டு எங்க வருது? இப்பதானே சரி நான் சொல்லணும். சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வசனத்துல கடைசியில வாரது. ஓகே, முதலாவது ரீசன் நாங்க அந்த நீட்டுறதுக்கு சொல்றது. ரெண்டாவது என்ன ரீசன் சரியா சொல்லணும். ரெண்டாவது சுக்கூன் செய்யப்பட்ட யா எங்க வருது? தலைக்கு மேல வந்திக்குது. வசனத்துல ஆரம்பத்துல வந்திக்குது. எங்க வந்திக்கு? அது வந்திக்கு எடுத்து சொல்லணும். கடைசி எழுத்துக்கு முன்னு. வெரி குட். அது ரெண்டு தான் ஆன்சர். இப்ப திருப்பி சொல்லுங்க பாபம், எப்படி சொல்லணும்? ஏன் இந்த இடத்துல நாங்க 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட் இட்டணும்? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வருவதால் எங்க வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூனா வந்து இது என்ன செய்ய குழப்புறீங்க போட்டு, எங்களையும் குழப்புறீங்களே. கடை எங்க வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வசனத்துல சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இல்லையே. நூனுக்குதா சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இல்ல. எப்படி சொல்லணும்? சரியா சொல்லுங்க பாவம். இதுதான் நான் சொன்னேன், போய் ரெடி ஆகிட்டு வரணும்னு சொல்லி கிளாஸுக்கு. எப்படி வசனத்தின் கடைசியில் சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்துவதால் நீ அவ்வளவு கஷ்டப்படுத்தவில்லை. வசனத்தில் நல்லா கேட்டுக்கோ, விட சொல்லல. இந்த இடத்துல ஏன் நாங்க வசனத்துல கடைசிய 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும் என்று உங்ககிட்ட கேள்வி கேட்கப்பட்டால் கவனமா கேட்டுக்கொள்ளணும். நான் கேட்ட கேள்வி விளைஞ்சா வசனத்துல கடைசியில இந்த இடத்துல எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும் என்ன உங்கள்ட்ட கேள்வி கேட்டா என்ன ஆன்சர்? 2 அல்லது 3 செகண்ட். அப்ப திருப்பி வரது கேள்வி ஏன் என்று கேள்வி கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஏன் ரெண்டு விட கேண்டிய. முதலாவது வசனத்தின் இறுதியானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுகிறது. வசனத்துல இறுதிக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற அந்த கடைசி எழுத்துக்கு முன்னால மத்துடைய எழுத்து கொண்டு வந்திக்குது. இதனால அதுக்கும் முன்னால இருக்கிற ஐன் என்ன செய்யணும்? 2 அல்லது 3 அளவுக்கு நீட்டி ஓதணும். 2 அல்லது 3 அளவுக்கு பல 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். 4 அல்லது 6 அளவுக்கு நீட்டி ஓதணும். விளங்கிச்சா? எனக்கு நீங்க கேள்வி முதல்ல என்ன இப்ப வசனத்துல இறுதியில் எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும், எத்தனை அளவு நீட்டி நிப்பாட்டணும்? ரெண்டு அல்லது 3 செகண்ட். ஏன்? வசனத்தின் இறுதியில் சுக்கூன் வைத்து நிப்பாற்றம். அதால அது மட்டும் காரணம் இல்ல. வசனத்துல கடைசியில நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம், அதனால நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுவோம். அப்படியா? இல்ல. அதுதானே எப்படி வரணும்? சரியா சொல்லுங்க பாப்போம். உங்களோட பாசையில சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. உங்களோட பாசையில சொல்லுங்க, அப்ப அவங்கள்ட்ட சரியாகும்.
வசன வசனத்தின் இறுதியில் இதான் சுக்கூன் அவங்களோட பாசை. வசனத்தினுடைய இறுதியில் அதான் அவங்களோட பாசை. அது தமிழ் பாசை. தமிழ் இல்ல. நான் தமிழ்ல சொல்லுங்கல்ல உங்களோட நீங்க பழமையா பேசுற மாதிரி கதைக்கிற மாதிரி விடைய சொல்லுங்க. வசனத்துல கடைசியில ஜெயினர் என்ன விடையை காணும். நீங்க பேசணுமா? நான் பேச மாட்டேங்குது ப்ரோ. நீங்க பேசணும். நீங்க பேசினாதான் கிளாஸ் போகும், அல்லது கிளாஸ் போகாது. ம் ஏன் வசனத்துல கடைசியில 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும்? தான் கேள்வி. என்ன என்ன வேலையா? ஜெயினர் சவுண்ட காணும். பேசிட்டீங்களோ? கிளாஸ்ல இருந்து கிளாஸ் முடிஞ்சோ? பேசிட்டீங்களோ? இல்ல இப்ப விட சொல்லுங்க டாக்குண்டு குயிக்கா. கேள்வி வேணும். என்ன கேள்வி? வளங்கள கேள்வி வேணாங்க இல்லையா? என்ன கேள்வி? நல்ல விஷயம் தான். அப்ப இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் அப்ப என்ன கேட்கிறேன் நான்? ஒண்ணும் பேசல அப்படியா? 10 நிமிஷம் என்ன பேசினோம்? கிளாஸ் ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்ன பேசணும்? ஒண்ணும் பேசல அப்படியா? சத்தம் போடாம இருந்தோம் அப்படியா? ஜெயினர் இன்னும் விலங்கல்ல. கேள்வி வளங்க கேள்வி விலங்கு இல்லையா? நான் என்ன புதுசா ஒரு கேள்வி கேட்கல. ஸ்டார்டிங் கேட்டீங்கன்னா திருப்பி கேட்டீங்க. இந்த இடத்துல எத்தனை செகண்ட் விட்டணும்? இரண்டு அல்லது மூன்று செகண்ட். முதலாவது கேள்விக்கு ஆன்சர். இப்ப ரெண்டாவது கேள்வி ஏன். இதுக்கு சரியான ஆன்சர் வரலையா நான் கிளாஸ் இதோட முடியும். அதோட முடியும். எனக்கு அடுத்த பாடம் ரெடி ஆயிட்டு வரணும். ஏன் 2 அல்லது 3 செகண்ட் விட்டணும்? இதுக்கு சரியான ஆன்சர் சொல்லணும். அது அப்படி கடைசி சுக்கூன் செய்யப்படுவதாலும் மத்துடைய எழுத்து யா சுக்கூன் நீங்க போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ஆன்சர் பிள்ளை. ஆன்சரை உங்களோட பாசையில சொல்ற தெரிஞ்சுக்கணும். எப்படி ஜைனப்? தமிழ்ல பேசுன அப்படியா? மாணவன் பாடசாலைக்கு போனான். நான் ஸ்கூலுக்கு போனேன். எது தமிழ்ல எது உங்களோட பாசை? வீட்ல எப்படி சொல்றேன்? நான் பாடசாலைக்கு போனேன் எப்படி சொல்றேன்? நான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்றதா நான் பாடசாலைக்கு போனேன்னு சொல்றதா? இந்த ஜெயினப் சவுண்டை காணும். ஜைனப் சத்தம் போடாம தான் கிளாஸ் நடத்துகிறாரு. அப்படிங்கிற கிளாஸ்ல நீங்க தொடர்ந்து படிக்க மேலாது சத்தம் போடாட்டி பேசாட்டி. நான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்றதா நான் பாடசாலைக்கு போனேன்னு சொல்றதா வீட்ல ஜெயினப்? நான் ஸ்கூலுக்கு. அந்த பாசெல்லாம் இப்ப எனக்கு விட சொல்லணும். அல்லது உங்களோட விடப்பில்ல. ஏன் 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டணும் என்று கேள்வி கேட்டா அதுக்கு விட உங்களோட பாசையில சொல்லணும். கடைசி எழுத்துக்கு நான் சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறேன். அதுக்கு முன்னால மத்துடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. எனவே அதுக்கு முன்னால ஆயின் நீக்கிறது. அந்த ஆயினை நான் என்ன செய்யணும்? கட்டாயம் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். இதான் விட. விளங்கிச்சா விட? விலங்கல்ல. திருப்பியும் சொல்றேன். கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறேன். அதுக்கு முன்னால இருக்கிறது மத்துடைய எழுத்து யா வந்திக்குது. எனவே அதுக்கு முன்னால வந்திருக்கிற ஐனை நான் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். விட விளங்கிச்சா? சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. கடைசியில இருக்கிற கடைசி நீங்க ரெடியா ஆகல. நீங்க பாடமாகி தான் சொல்ல பாக்குறீங்க. நீங்க விளங்கி சொல்ல ரெடி இல்லை. 2 கேள்விதான். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க.
வசனத்துல கடைசியில எத்தனை செகண்டுக்கு நீட்டி நிப்பாட்டணும்? நீங்க சொன்ன ஆன்சர் 2 அல்லது 3 செகண்ட். அடுத்த கேள்வி, ஏன் நாங்க வசனத்துல கடைசியில் இருக்கிற அந்த ஐனை 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டுறோம்? ஏன் நாங்க வசனத்துல கடைசியில வர அந்த ஐனை 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டுறோம்? இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சருக்கு ரெடி ஆயிட்டு வரணும். இது உங்களோட பாசையில வரணும் ஆன்சர். இன்னொருத்தர பேர் கோப்பி அடிச்சு கொண்டு பாடமாக்கி அருமான் சுகர் பக்கத்துல வச்சு கொண்டு விட செல்ல மாதிரி வரப்படாது. அப்படி சொன்னா அவங்களுக்கு கூட விளங்காது. அடுத்த பாடம் போத போகலையும் விளங்காது. ஒரு வாரம் போயிட்டு தேடி பாத்தீங்களா அந்த மாதிரி இடம்? நீட்டி நீட்டி நிப்பாட்டி பழகினீங்களா? நான் இல்ல. சொன்னேன் ஐத்தானே பாத்தீங்களா? அப்படி கிளாஸுக்கு வர இயலாது. ஒரு வாரம் பேத்திட்டு இந்த மாதிரி நீட்டி 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டுற இடம் எல்லாம் எடுத்து அதுல கொஞ்சம் நீட்டி நிப்பாட்டி பார்த்து அதுல ஒவ்வொரு இடத்துலயும் பேத்திட்டு ஏன் நான் 3 செகண்ட் விட்டுறேன், இதுல ஏன் நான் 2 செகண்ட் விட்டணுங்கிறதையும் வாயில சொல்லி சொல்லி பழகணும். அப்பதான் வாயில வரும். இங்கன வந்து கொண்டு சுத்த தமிழ்ல வசனத்தின் இறுதியில் சுக்கூன் செய்யப்பட்டு வந்திருப்பதாலும் என்றெல்லாம் அங்க சொல்லப்படாது. அதெல்லாம் அந்த விடையில அவங்களோட எக்ஸாம் உள்ள ஸ்கூல்ல நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க என்னத்தை விளங்க நீங்க அதையோட பேசணும். அப்பதான் அந்த விஷயம் உங்களோட மனசுல ஞாபகம் நிற்கும். இப்பயே மறந்துட்டீங்க. போன கிளாஸ் படிப்பிச்சது இன்றைய பாடத்துல மறந்து போயிருக்கேன். ஹாய்ரன் நல்ல ஓரளவு கூட வந்துக்குது. மத்திய கடைசி பகுதி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மறந்துக்குது. இந்த விடையை அழகா அடுத்த கிளாஸ்ல பேசி இன்றைய கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கணும், போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கணுமா? கேட்டு எனக்கு சரியாகும்னு சொல்லணுமா?